ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யஜ்ஞசிஷ்டாசினः சந்தः முச்யந்தே சர்வகில்பிஷைः புஞ்சதே தே த்வகம் பாபாः ये பசந்த்யாத்மகாரணாத். யஜ்ஞசிஷ்டாசினः சந்தः சர்வகில்பிஷைः முச்யந்தே. பஞ்சமகா யஜ்ஞம் என்று சொன்னால் ஐம்பெரும் வேள்வின்னு நேத்திக்கு சொன்னேன். அதாவது தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம். இப்படி அப்பா அம்மாவை மதிக்கிறது, பூஜை பண்ணுறது, தேவர்களையெல்லாம் மதித்து போற்றுவது, அறிவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மனிதர்களையெல்லாம் மதித்து போற்றுவது, மற்ற சிறு உயிர்களை அதாவது விலங்குகளை, செடி கொடிகளை, மரங்களை பாதுகாப்பது, நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது, இவையெல்லாம் யஜ்ஞங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இது நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய அம்சங்களாக அமைந்திருக்கின்றன. பஞ்சமகா யஜ்ஞத்தை செய்துவிட்டு யார் ஒருவன் அதற்கு பிறகு தான் உணவு ஏற்கிறானோ, செய்ய வேண்டிய பொறுப்பான கடமைகளெல்லாம் செய்துவிட்டு அப்புறம் தனக்கு வேண்டியதை செய்து கொள்கிறான். சொல்லப்போனால் சமூகத்துக்கு செய்கிறதே தனக்கு செஞ்சுக்கிறது தான். அதனால தான் வள்ளுவர் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலைன்னு தன்னையும் சேர்த்துக்கிட்டார். பித்திருக்களுக்கு பண்ணுறது மாத்திரம் இல்லை, கடவுளுக்கு பண்ணுறதோடு மட்டும் அல்ல, உறவினர்கள், சுற்றத்தார்கள் இவர்களோடு மாத்திரமில்லை, தன்னையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்காக நம்மளை நாமளும் காப்பாற்றிக்கணும் இல்லையா? ஆகவே சமூகத்திற்கு செய்துவிட்டு சமூகத்தின் மூலம் சமூகமாக விளங்கக்கூடிய கடவுளுக்கு சேவைகளை எல்லாம் நன்றாக செய்துவிட்டு பிறகு எவன் தனக்கு செய்து கொள்ளுகிறானோ அவன் எல்லா தவறுகளிலிருந்தும், முன்பு செய்த தவறுகள் அல்லது பாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுகிறான். அவனுடைய மனம் தூய்மை பெறுகிறதுன்னு அர்த்தம். முச்சியந்தே சர்வ கல்பிஷைஹி. ஆனால் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், சுயநலத்துக்காக தனக்காக மாத்திரமே எல்லா செயலையும் பண்ணி தானே பொருளை சேர்க்கறது, பிறரோட பகிர்ந்துக்கிறது இல்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ அனுபவிக்கணும்னு. அப்படி பண்ணாமல் தானே சுயநலமாக யார் அனுபவிக்கிறானோ அவன் பாவத்தையே சாப்பிட்றாங்கிறார். புஞ்சதே துவகம் பாப்பாக. பாப்பாகனா சுயநலவாதிகள், பாபிகள். ஆத்ம காரணாத்து ஏ பச்சந்தி. தங்களுக்காக மட்டுமே சமைக்கிறார்கள், தங்களுக்காக மட்டுமே உழைத்து தங்களுடைய சுயநலத்தையே பாதுகாத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களை அறியாமல் பாபத்தையே சாப்பிடுகிறார்கள். அகம் புஞ்சத்தேங்கிறார். அது எப்படி பாபத்தை சாப்பிட முடியும்னா, நம்ம எதை செய்கிறோமோ அதை அனுபவிப்போம். அதனால் தவறுகளை எல்லாம் செய்து பின்னால் அந்த தவறுகளுக்கு விளைவாகிய துன்பத்தை அனுபவிப்போம்னு அர்த்தம். பாவத்தையே சாப்பிடுகிறார்கள்னா பாவத்துக்கு காரணமான செயல்களை செய்து பிற்காலத்தில் வருந்துவார்கள், பிற்காலத்தில் மிகவும் துன்பப்படுவார்கள். ஆகவே பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும்னார் வள்ளுவர். சமூகத்துக்கு நம்ம இப்போ கெடுதல் செஞ்சால் பின்னால் நாம தான் கஷ்டப்பட போகிறோம். சமூகத்துக்கு நல்லது செஞ்சால் சமூகம் நமக்கு செய்யுமா, நமக்கு சில பேர் கேட்பார்கள். அதில் ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நமக்கு செய்வாங்க. நம்ம ஆசைப்படுற மாதிரியே எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட முடியாது. ஆனால் அதே சமயம் நம்ம வீணாக போக மாட்டோம். இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பெறுவோம். ஆகவே கர்மயோகம் என்பது ஓயாது சமூகத்தினுடைய நலத்தை சிந்தனை செய்து இந்த சமூகத்திற்கு ஆதாரமாக அருள் புரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவன் முதலான மற்ற சிறு சிறு தெய்வங்கள் அவர்களை எல்லாம் போற்றுவது தான். இதனால் நாம் பொதுநலத்தில் சுயநலம் அடங்கியிருக்கு. எல்லோருக்கும் நல்லது பண்ணால் அதில் நம்முடைய க்ஷேமமும் அடங்கியிருக்கு. நமக்கு மாத்திரம் பண்ணிண்டா அதில் யாருக்கும் நன்மை கிடையாது. நம்ம சமூகத்துக்கு இடைஞ்சல் பண்ணிடுறோம். இந்த கருத்தை திரும்ப திரும்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு ஸ்லோகங்கள் மூலமாக உணர்த்துறார். இதுதான் யஜ்ஞ பாவனை. இந்த இடத்துல இன்னொரு கருத்தும் புரிஞ்சுக்கணும். நாம் செய்கிற செயலெல்லாம் நம்முடைய மனசை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறது. முதல்ல சொன்னேன் நியத பாவனைன்னு சொன்னேன், அடுத்தது யஜ்ஞ பாவனை அப்படின்னு சொன்னேன். இப்போ மூன்றாவது பாவனை என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும்
அது என் மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கணுங்கிற அந்த பாவனையோட செய்யறது. வள்ளுவர் சொல்றார் இல்லையா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற. நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய மனசை சுத்தப்படுத்துறதுக்காகத்தான். நம்ம மனசில் இருக்கிற பொறாமைங்கிற குணம், பேராசைங்கிற குணம், கோபங்கிற குணம், கடுமையான சொல், இதெல்லாம் தான் மாசுகள்னு அதே திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார். மனசில் சுத்தமாகணுங்கிற பாவனையோடு செய்யணும். அதுக்கு பேர் யோக பாவனைன்னு பேர். மனம் தூய்மை அடையணும், என்னுடைய சித்தம் சுத்தி அடையணுங்கிற ஆசையோட செயல்களை புரிஞ்சா அந்த செயல்கள் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும் என்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அடுத்த ஸ்லோகத்தில் அற்புதமாக இன்னொரு பாவனையில் சொல்ல போகிறார். தர்ம பாவனைன்னு அதுக்கு பேர். அந்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தே த்வகம் பாபாஹ ஏ பசந்த்யாத்ம காரணாத். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம்